ஒரு சில ஆண்கள் மனைவிக்கு அதிகமா துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த மட்டும் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, எந்த ஒரு ஆண் குடும்பத்துல இருக்கிற பெண்களை கஷ்டப்படுத்தி விட்டு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது அவங்களுக்கு நஷ்டத்துல தான் போய் முடியும். அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்க செய்யற தொழிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், வீட்டில் உள்ள பெண்களை கஷ்டப்படுத்தி செய்யற எதுவுமே கண்டிப்பா அவங்களுக்கு நல்லதுல போய் முடியாது. அல்லாஹ் ஒருவனால மட்டும்தான் அதை மாற்ற முடியும். துரோகத்துக்கான பாவத்தை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இதுலேருந்து நீங்க மீண்டு வரணும்னா, அந்த தகாத உறவுலேருந்து நீங்க மீண்டு வந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு ஐவேளை தொழுகைய முறையா நீங்க கடைபிடிச்சு வந்தீங்கன்னா அல்லாஹ் தாலா உங்க வாழ்க்கைய அழகாக்கி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். ஒரு சில பேருடைய எண்ணம் என்னன்னா, தொழுதா நம்ம வாழ்க்கையில அல்லாஹ் சோதனை கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த உலக வாழ்க்கையே ஒரு சோதனை தான். வாழ்க்கைனா கண்டிப்பா கஷ்டம்